யாழ்ப்பாணத்தில் இளைஞன் கடத்தப்பட்டு தாக்குதல், ஒரு வருடத்தின் பின் சிக்கிய நபர். ராஜபக்சர்களின் சகாவிற்கு விளக்கமறியல், நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. தொலைபேசியில் அச்சுறுத்தல், நீதிமன்றம் சென்ற பிள்ளையான். சிறைக்குள் போதைப்பொருள் கடத்திய 26 வயது இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. யாழில் எம்பியால் ஒப்படைக்கப்பட்ட பாரவூர்தி, சோதனைக்குட்படுத்திய காவல்துறையினர். யாழில் மதுபோதையில் சென்றவருக்கு 25,000 ரூபாய் தண்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பா, பிள்ளையானின் வாக்குமூலம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் ஒரு வருட காலப்பகுதிக்கு பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கடந்த வருடம் முற்பகுதியில் வீதியில் சென்ற இளைஞன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அந்த விசாரணைகளின் அடிப்படையில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியிருந்தார். பிரதான சந்தேக நபர் பதுங்கியிருந்த இடம் தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பிரதான சந்தேக நபரை நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் ராஜபக்சர்களின் ஒன்றுவிட்ட சகோதரருமான உதயங்க வீரதுங்க எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அயலவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது மிரிகான காவல்துறையினரால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தாக்குதலில் காயமடைந்த நபர் தற்போது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் ஆஜரானார். கடந்த 2021ஆம் ஆண்டு பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுவித்ததாக கூறப்படுகின்றது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடுத்திருந்தார். குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று நீதிமன்றில் ஆஜரானார். சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட உணவு பாத்திரத்தின் அடிப்பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த குற்றத்திற்காக 26 வயது இளைஞருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன வழங்கினார். லோரன்ஸ் என்ற 26 வயது திருமணமாகாத இளைஞருக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி கொழும்பு விளக்கமறியலில் சிறைச்சாலையில் உள்ள ஒரு நண்பருக்கு உணவு எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு வாளியின் போலி அடிப்பகுதியில் 25.9 கிராம் ஹெரோயினை மறைத்து வைத்து சிறைச்சாலைக்குள் எடுத்து சென்றபோது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பின்னர் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிரான ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் நீண்ட விசாரணைக்கு பிறகு பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி சந்தேக நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட சுண்ணக்கல்லை ஏற்றி சென்ற பாரவூர்தி காவல்துறையினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. கடந்த வாரம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த பாரவூர்தி வழிமறிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் வைத்து நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. மேற்படி சுண்ணக்கல்லை ஏற்றி வந்த வாகனத்தில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை மறைத்து எடுத்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டது.
இந்த நிலையில் சாவகச்சேரி காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் சுண்ணக்கற்களை வாகனத்திலிருந்து அகற்றி சோதனைக்கு உட்படுத்தியிருந்தனர். மேற்படி சோதனை நடவடிக்கையின் போது எந்தவொரு சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் இல்லாத நிலையில் காவல்துறையினர் கனரக வாகனம் மற்றும் சுண்ணக்கற்களை சாவகச்சேரி நீதிமன்றில் பாரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய நபருக்கு 25,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் மதுபோதையில் துவிச்சக்கர வண்டியை செலுத்தி சென்றபோது அவரை அச்சுவேலி போலீசார் கைது செய்துள்ளனர். அதனையடுத்து மதுபோதையில் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய குற்றச்சாட்டில் அவர் மீது மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அந்நபர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்தது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றில் இன்று முன்னிலையாகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகத்திலே உச்ச பாதுகாப்பு கடமைக்கு அதிக நிதியை செலவு செய்கின்ற அமெரிக்காவிலே IS தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதேபோன்றுதான் எங்களுடைய நாட்டிலேயும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலை காத்தான்குடியை சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தியிருந்தார்கள். அவர்கள் IS ஆதரவாளர்கள். இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அதனை அவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அந்த சஹ்ரா நாசிம் என்பவர்தான் அந்த மதத்திற்காக மரணிப்பதாகவும் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மரணிப்பதன் காரணமாக சொர்க்கத்திற்கு செல்வதாகவும் ஹாபீர்களின் காசோ பணமோ ஒத்துழைப்புகள் இல்லை என்றும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள். இதனை அறியாமல் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம், குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகள் அல்லது கிறிஸ்துவ மக்களின் வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து பிரிந்து சென்ற அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு சென்று அரசியல் தஞ்சம் கோருவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து புதியதொரு நாடகத்தை அரங்கேற்றியிருந்தார். இது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. அந்த நேரத்திலிருந்து ஜனாதிபதி அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடிமகனாக இருந்த ஓய்வு பெற்ற இமாம் எனும் நீதி அரசரை அந்த விசாரணை குழுவின் தலைவராக நியமித்திருந்தார். அந்த குழுவினுடைய பரிந்துரையிலேயே மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்த விடயம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானுக்கோ ஏனையவருக்கோ சம்பந்தமில்லாத விடயம் என தெளிவாக கோடிட்டு காட்டியிருந்தது. இருந்தபோதிலும் புதிய அரசாங்கம் அதனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணைக்கு கொடுத்திருந்தது. நான் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தேன், வாக்குமூலம் வழங்கியிருக்கிறேன். அந்த வாக்குமூலத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியாது. இந்த நிலையில் நான் நாட்டிலிருந்து தப்பி செல்வேன் என்ற அடிப்படையில் எனது கடவுச்சீட்டை கூட தடை செய்து வைத்திருக்கின்றார்கள். எனவே மக்களுக்கு நான் தெளிவாக கூறுகின்றேன், நான் இதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவன். நான் ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்தேன் என்பதற்காக, என் மீது கரை சாற்றுவதற்காக, என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக, எங்களுடைய அரசியலை இல்லாமல் செய்வதற்காக அரசாங்கமும் இன்னும் சிலரும் செயற்பட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.